மாசி மாத வியாழக்கிழமையோடு வரக்கூடிய இந்த குரு பௌர்ணமி அப்படிங்கிறது மார்ச் 13ஆம் தேதி வருது. இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த பௌர்ணமி திதி என்னைக்கு ஆரம்பமாகுது, முடியும் நேரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் குறிப்பிட்டு இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை கையில் வச்சுக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது போதும் போதும் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு பணம் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறது உண்மை. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வியாழக்கிழமை மார்ச் 13ஆம் தேதி வருது. வியாழக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி திதி துவங்கும் நேரம்னு பார்த்தோன்னா மார்ச் 13ஆம் தேதி அன்னைக்கு காலை 11:40 மணிக்கு துவங்கி மார்ச் 14ஆம் தேதி 12:57 மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்குது. பொதுவாகவே பார்த்தோன்னா மாசி மாதத்தில் பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் நம்ம மாசி மகமாக கொண்டாடுவோம். இந்த வகையில் பார்த்தோன்னா மக நட்சத்திரம் மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது. இந்த பௌர்ணமி திதி அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் 13ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. பொதுவாகவே மக நட்சத்திரத்தில் தான் பௌர்ணமி திதி வரும். ஆனால் இந்த வருடம் பார்த்தோன்னா மாசி மாதத்தில் வரும் மக நட்சத்திரத்தன்னைக்கு பௌர்ணமி திதி வரும். ஆனால் இந்த வருடம் பார்த்தோன்னா பூர நட்சத்திரத்தில் இந்த பௌர்ணமி திதி தோன்றுது. மக நட்சத்திரம் முடிந்து பூர நட்சத்திரத்தில் இந்த பௌர்ணமி திதி வருது. வியாழன் அது மட்டும் அல்ல, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி திதி வருவது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும். அதுவும் குபேர யோகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான அந்த குரு நாள், குபேர நாள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். இந்த பௌர்ணமி திதி நேரம் பார்த்தோன்னா 13ஆம் தேதி காலை 11:40 மணிக்கு ஆரம்பமாகி 14ஆம் தேதி 12:57 மணி வரைக்கும் இருக்கிறதுனால மார்ச் 13ஆம் தேதி மாலை நேரம் 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளே இந்த ஒரு வழிபாடை நம்ம செஞ்சிடணும். அதாவது ஒரு டம்ளர் தண்ணி இருந்தால் போதும். மிக சிறப்பான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்றைய நாள் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துட்டு வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிடும். கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு வியாழக்கிழமை குரு பகவானையும் குபேர பகவானையும் மனசார வேண்டிக்கிட்டு இந்த ஒரு வழிபாடை நம்ம செய்யலாம். அன்றைய தினம் பார்த்தோன்னா முடிந்தவரை அசைவத்தை வீட்டில் சமைக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மாலை நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடு அப்படிங்கிறது சுத்தபத்தமாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்படி நம்ம செய்யக்கூடிய இந்த தண்ணீரை வைத்து நம்ம வேண்டுதல் செய்யும் பொழுது தொட்டதெல்லாம் நிச்சயமாக வெற்றியடையும் அப்படின்னும் நம்ம நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இதுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது, நம்ம வீட்டில் வெள்ளி டம்ளர் இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம். அப்படி வெள்ளி டம்ளர் இல்லாத பட்சத்தில் கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கலாம். எவர் சில்வர் டம்ளரை பயன்படுத்துவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளி இல்லைன்னா கிளாஸ் டம்ளர், கண்ணாடி டம்ளரை எடுத்துக்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டம்ளரில் சுத்தமான நீர், பருகுவதற்கு ஏற்ற நீரை அந்த வெள்ளி டம்ளர் நிறைய எடுத்துக்கலாம். அந்த டம்ளரில் ஒரே ஒரு துளசி இலை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அந்த துளசி இலையை அந்த வெள்ளி டம்ளரில் நம்ம பிடித்து வைத்திருக்கோம் அந்த தண்ணீரில் அந்த துளசி இலையை போட்டுடலாம். அதோடு சேர்ந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஒரே ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் அதில் சேர்த்துட்டு அதன் கூட கொஞ்சமாக ஏலக்காய், பொடி செய்த ஏலக்காய் ஒரு சிட்டிகையும் அதில் போட்டுடணும். இந்த தண்ணீர் அப்படிங்கிறது அன்றைய நாள் காலையிலிருந்து அந்த பௌர்ணமி நேரம் முழுவதுமே அந்த நீர் அப்படிங்கிறது பூஜை அறையில் இருக்குமாறு நம்ம பார்த்துக்கலாம். இந்த நீரை வைத்துட்டு மனதார விநாயக பெருமான மனசார வேண்டிக்கணும். ஏன்னு பார்த்தோன்னா முழுமையான நம்ம செய்யக்கூடிய இந்த வேண்டுதல் பலன் பெற வேண்டும் அப்படின்னா முதல்ல அதற்கு இருக்கும் தடைகளை எல்லாம் தகர்க்கும் விநாயக பெருமான ஆசிர்வாதத்தை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ளணும். அடுத்தபடியாக
குல தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு இந்த பண பிரச்சனை எங்கள் வீட்டிலிருந்து தீரணும், பணம் ஏதாவது ஒரு வகையில் சேரணும் அப்படிங்கிறத மனசார நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இந்த நீரை நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சிடலாம். அந்த நாள் முழுவதுமே அந்த தண்ணீர் அந்த பூஜை அறையிலேயே இருக்கட்டும். மாலை நேரம் 6 மணிக்கு வீட்டில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு சந்திர பகவானை தரிசனம் செய்துவிட்டு வந்து அந்த நீரை கையில் வச்சுக்கிட்டு சந்திர பகவானை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது வலது உள்ளங்கையை அந்த தண்ணீர் மேலே வச்சுட்டு மூடி இந்த ஒரு மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணும். அதாவது வெட்ட வெளியில் சந்திர பகவானை தரிசனம் செய்யும் பொழுது அந்த வெள்ளி டம்ளரை நம்ம கையில் வச்சுக்கிட்டு வலது கையால் அந்த டம்ளரை மூடிட்டு இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தபட்சம் 12 முறை நம்ம உச்சரிக்க செய்யணும். அந்த மந்திரம் ஜன வசிய சிவாய ஸ்வாக, ஜன வசிய சிவாய ஸ்வாகா. இந்த ஒரு மந்திரத்தை 12 முறை உச்சரித்து செஞ்சுட்டு அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் மீண்டும் வச்சுட்டு மனசார நம்பிக்கையோட இறைவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த நீரை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பருகலாம். தாராளமாக அதை பருகி கொள்ளலாம், எல்லாருமே குடிக்கலாம். பணப்பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து பணப்பற்றாக்குறையெல்லாம் தீர்ந்து செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. குறைந்தபட்சம் இதை ஒவ்வொரு பௌர்ணமியும் நம்ம செஞ்சுக்கிட்டே வரலாம். இப்படி ஒவ்வொரு பௌர்ணமியும் நம்ம செஞ்சுக்கிட்டே வர வர அந்த பணப்பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடுவதற்கான வாய்ப்பை இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இதை செய்து பணப்பிரச்சனையிலேருந்து விடுபட்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.